Allahu 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 Allah Allahu 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 Allah. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulih khatamin nabiyyin wa ala alihi at-tayyibin wa ashabihi at-tahirin wal mu'minin wal muslimin kullihim ajma'in, amma ba'd. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. قال النبي صلى الله عليه وسلم: من أراد الحج فليعجل. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பினிந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அஷ்ஹுருல் ஹஜ், ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுகின்ற ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஒன்றான துல்காதாவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். புனிதமிக்க ரமதான் மாதம் முடிந்ததிலிருந்து தொடர்ச்சியாக இபாதத்திலேயே அல்லாஹ் ஒவ்வொரு மாதங்களையும் கழிக்க வைக்கிறான். ரமதானுடைய மாதத்திலிருந்து நாம் செய்கின்ற இபாதத்துகள் வேறு மாதங்களிலோ வேறு காலங்களிலோ செய்ய முடியாத இபாதத்துகள். ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைத்தோம், அந்த நோன்பு ரமதான் மாதத்துக்கே உரித்தானது. தராவி அந்த ரமதான் மாதத்துக்கே உரித்தானது. பிறகு ஷவ்வால் மாதம், அதிலே 6 நோன்பு நபி அவர்கள் புகழ்ந்து சொன்ன அந்த 6 நோன்பு ஷவ்வால் மாதத்துக்கு உரித்தானது. பிறகு துல்காதா இடையிலே இருக்கிறது. அதற்கடுத்து துல்ஹஜ். துல்ஹஜ்ஜிலே குர்பானியாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், அது துல்ஹஜ் மாதத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். பிறகு துல்காதா, அதையும் ஹஜ்ஜினுடைய மாதத்திலே அல்லாஹ் சேர்த்திருக்கிறானே என்றால் ஹஜ்ஜுக்கு உதவியாக இருக்கிற காரணத்தால், ரமதானுக்கும் ஹஜ்ஜுக்கும் மத்தியில் உள்ள காரணத்தால், நல்லோர்களுக்கு மத்தியில் உள்ளவரும் நல்லவர் தானே, சாலிஹீன்களுக்கு மத்தியில் உள்ளவரும் சாலிஹீன் தானே. ஒரு மனிதர் தொழுகைக்காக வேண்டி தன் வீட்டிலே ஒது செய்து அவர் தொழுகைக்காக புறப்பட்டு வந்தால் அவர் தொழுகையில் தான் இருக்கிறார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் இன்னும் தொழவில்லை, இன்னும் பள்ளிக்குள்ளேயே தாখিলাகவில்லை. ஒது செய்தார், தொழுவதற்காக வேண்டி பள்ளியை நோக்கி வந்தார். இடையிலே யாரிடத்திலேயும் பேசவில்லை, வியாபாரம் செய்யவில்லை, எந்த வஸ்துகளையும் வாங்கவில்லை. நேரடியாக பள்ளிக்கு வந்தால் அவர் ஒது செய்ததிலிருந்து தொழுகை முடிக்கின்ற வரையிலும் அவர் தொழுகையில் தான் இருக்கிறார். அந்த தொழுகைக்காக வேண்டி எடுத்துக்கொண்ட முஸ்லிம்கள் முயற்சிகளையும் தொழுகையிலே எல்லாம் சேர்ப்பதை போல ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் துல்காதாவிலே நாம் செய்கிறோம், ஷவ்வாலிலே செய்கிறோம். எனவே அதையும் ஹஜ்ஜுடைய மாதத்திலே எல்லாம் சேர்க்கிறோம். ஹாஜி ஹஜ்ஜுக்காக எந்த அளவுக்கு ஏற்பாடு செய்கிறார், பெட்டியை பார்க்கிறார், துணிகளை எடுக்கிறார். அது தேவைப்பட்டால் ஒரு கால், இது தேவைப்பட்டால் ஒரு கால், இது இல்லாமல் எங்கே போனால், அங்கே வாங்க முடியாமல் போனால், இப்படியே யோசித்து 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 எவ்வளவு கொண்டு செல்ல வேண்டுமோ அதையும் தாண்டி ஒவ்வொரு ஹாஜியும் 2 ஹாஜியினுடைய அளவுக்கு. பிறகு அதிலிருந்து கழித்து இதை கழி, அதை கழி, இதை கழி, எதையெல்லாம் கொண்டு போனால் போதுமோ அந்த அளவுக்கு. வாங்கும் போதே 2 2ஆக வாங்குவது, 4 4ஆக வாங்குவது, பிறகு அதை குறைப்பது.
ஆக மொத்தத்திலே ஹஜ்ஜுக்காக புறப்பாடு அது போன்ற ஒரு சஃபரை பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு அழகான சஃபர், ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அந்த மாதங்களில் செய்கின்ற அந்த அமல்களை அந்த மாதங்களில் மட்டும்தான் செய்ய முடியும், வேறு மாதத்தில் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மாதங்கள் தான் இந்த அஷ்ஹுருல் ஹஜ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு அதை வழங்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 உம்ராக்களை செய்தார்கள், ஒரு ஹஜ்ஜை செய்தார்கள். அதிலே முதல் உம்ரா ஹிஜ்ரி 6 மதீனா நகரத்துக்கு வந்த பிறகு தன்னோடு 1600 சஹாபிகளை அழைத்துக் கொண்டு உம்ராவுக்காக போன போதுதான் ஹுதைபியா என்கிற இடத்திலே தடுக்கப்படுகிறார். அல்லாஹ் சொன்னான், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அடுத்த வருடம் வந்து நீங்கள் அதை கலா செய்யுங்கள். ஆனால் நீங்கள் வந்த சஃபர் வீணில்லை. முடிகளை களைந்து இஹ்ராமை களைந்து நீங்கள் சுத்தமாகி மதீனா நகரம் செல்லுங்கள், அதை உம்ராவின் கணக்கிலே எடுத்துக் கொள்கிறேன். எனவே அது முதல் உம்ரா. அந்த உம்ரா சவாபன், நன்மை கிடைத்துவிடும் என்கிற வகையில் அது ஒரு உம்ரா. பிறகு மறு வருடம் அந்த உம்ராவை கலா செய்தார்கள். அதுக்கு உம்ரத்துல் கலா என்று பெயர். அந்த உம்ரா 2வது உம்ரா. இனி 3வது உம்ரா ஹிஜ்ரி 8 ஃபத்ஹ் மக்கா, மக்கமா நகரம் வெற்றியாகிறது. அந்த வருடமே ஹுனைன் யுத்தம் நிகழ்கிறது. அந்த ஹுனைன் யுத்தத்துக்கு நபியவர்கள் செல்லும் போது 12,000 சஹாபிகள் பெருங்கொண்ட கூட்டத்தோடு சென்ற ஒரே போர் ஹுனைன் போர் தான். அந்த 12,000 சஹாபிகளோடு ஹுனைன் யுத்தத்தை சந்தித்து விட்டு திரும்பும் போது அதுவரையிலும் நடந்த போர்களிலே கிடைக்காத அளவுக்கு கனிமத் பொருட்கள், எதிரிகள் விட்டு சென்ற பொருட்கள் ஏகபோகமாக அல்லாஹ் தந்தான். எப்பொழுது? மக்கமா நகரம் வெற்றியான பிறகு. அப்படித்தான் இஸ்லாமியர்களுக்கு இன்றும் தர காத்திருக்கிறான் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக இஸ்லாமியர்கள் இங்கும் சரி எங்கும் சரி பொறுமையாக இருந்ததற்கான நிச்சயமாக பலாபலன்கள் கிடைத்தே தீரும். அல்லாஹ் அதற்கான ஏற்பாட்டை செய்தருள்வாராக. நமது உள்ளங்களிலே, நமது பெண்களின் உள்ளங்களிலே, நமது சின்ன ஜிருசுகளின் உள்ளங்களிலே தக்வா தஹாரத்தை அல்லாஹ் நிரப்புவானாக. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காதலை, அவன் மீது உள்ள பிரியத்தை அல்லாஹ் அவர்களது கல்புகளிலே போடுவானாக. நமது கல்புகளையும் அப்படி நிரப்பி வைப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்திலிருந்து திரும்பி வருகிற போது அந்த பொருட்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு மிக மகிழ்ச்சியாக திரும்பி வந்தார்கள். வரும்போது ஜிஹிர்ரானா என்கிற இடத்தில் தங்கினார்கள். அது மக்கமா நகரத்திலிருந்து 9 மைல் தூரத்தில் இருக்கிறது. அந்த ஜிஹிர்ரானா என்கிற இடத்திலே தங்கி கிட்டத்தட்ட 14 நாட்கள் நபி அவர்கள் தங்கினார்கள். அந்த பொருட்களை எல்லாம் பங்கு வைத்தார்கள் சஹாபிகளுக்கு. எவ்வளவு அற்புதமான நிகழ்வு! 14 நாட்கள் இங்கே தங்கி இருந்து பக்கத்தில் 9 மைல் தூரத்தில் இருக்கிற மக்கமா நகரத்தை தரிசனம் செய்யாமல் செல்வதா? எனவே நாம் ஒரு உம்ராவை செய்து கொள்ளலாம். இப்பொழுது தடுப்பதற்கு எவரும் இல்லை. மக்கமா நகரம் கையிலே வெற்றியாகிவிட்ட நேரம். எனவே சஹாபிகளுக்கு சொன்னார்கள், நாம் ஒரு உம்ராவை செய்து கொள்ளலாம். உடனே அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொன்னான், நபியே நாயகமே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் தெரியுமா? நீங்கள் இருக்கிற இடம் ஜிஹிர்ரானா, இந்த இடத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நபி அவர்களுக்கு அறிவித்தான். இங்கே 300 நபிமார்கள் இஹ்ராம் கட்டி உள்ளே போயிருக்கிறார்கள். இது ஒரு ஹத்து, இது ஒரு எல்லை. இந்த ஜிஹிர்ரானாவை கடந்து உள்ளே செல்வதாக இருந்தால் இஹ்ராம் இல்லாமல் போகக்கூடாது. எனவே 300 நபிமார்கள் இஹ்ராம் கட்டிய இடத்திலே நீங்களும் உங்களது தோழர்களும் இஹ்ராமை கட்டிக்கொண்டு உள்ளே போங்கள், ஒரு உம்ராவை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அவ்வளவு புனிதமிக்க இடம் தான் ஜிஹிர்ரானா. நாம் அந்த ஜிஹிர்ரானாவை படே உம்ரா என்று நாம் சொல்வோம். படா உம்ரா, சோட்டா உம்ரா. இங்கே ஆயிஷா மஸ்ஜிதுக்கு சென்று நாம் நியத் செய்து கொண்டு வெளியே வந்தால் அதற்கு சின்ன உம்ரா என்றும், ஜிஹிர்ரானாவிலே
நாம் நியத் செய்துவிட்டு ஹரமுக்குள்ளே வந்தால் அதற்கு பெரிய உம்ரா என்றும் இரண்டையும் நாம் செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஜில்ஹிஜ்ஜாவுடைய உம்ராவை எக்காரணத்தை கொண்டு விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் 300 நபிமார்கள் அங்கே இஹ்ராம் கட்டி உள்ளே வந்திருக்கிறார்கள். அதைவிட மேலாக என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அங்கே இஹ்ராம் கட்டி உள்ளே வந்து உம்ரா செய்திருக்கிறார்கள். அது ஒரு எல்லை. அந்த மீகாத்திலே வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் கட்டி உம்ராவை மேற்கொண்டார்கள். இது எத்தனையாவது உம்ரா? 3வது உம்ரா. இந்த 3 உம்ராக்களுமே துல்காதா மாதத்தில் தான் நடந்தது. துல்காதா மாதத்தில், இந்த மாதத்தில் தான் செய்தார்கள். 4வது உம்ராவை நபி அவர்கள் துல்ஹஜ் மாதத்திலே செய்தார்கள். அதோடு சேர்த்து ஹஜ்ஜையும் செய்தார்கள். அதுதான் நபி அவர்களது ஒரே ஹஜ், அந்த துல்ஹஜ் மாதத்திலே செய்த ஒரே உம்ரா. அந்த உம்ராவை செய்து முடித்தார்கள். ஆனால் இஹ்ராமை களையவில்லை. நபி அவர்கள் துல்ஹஜ் மாதத்திலே புறப்பட்டு வந்தார்கள் அல்லவா, வந்து உம்ராவை முடித்தார்கள். ஆனால் தலைமுடி களையவில்லை. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் தலைமுடியை களையாமல் இருக்கிறீர்கள்? நான் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்ய நியத் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய டென்ட்டிலேயே தங்கிக் கொண்டார்கள். மீண்டும் தவாஃப் செய்வதற்கு கூட வரவில்லை. அந்த உம்ராவுடைய தவாஃபை முடித்தார்கள், உள்ளே தங்கி இருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், நீண்ட காலத்துக்கு பிறகு சஹாபிகள் காபாவை பார்க்கிறார்கள், மதாஃபிலே இருக்கிறார்கள். நான் வருவதன் மூலமாக அவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படலாம். எனவே அவர்கள் சந்தோஷமாக தவாஃப் செய்யட்டும், அவர்கள் ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடட்டும். எனவே தான் நான் இங்கே இருக்கிறேன் என்று நபி அவர்கள் அங்கே இருந்தார்கள். ஒரே ஒரு உம்ராவை செய்தார்கள். நேரடியாக ஹஜ்ஜுக்கு சென்று விட்டார்கள், மினாவுக்கு சென்று விட்டார்கள். பிறகு ஹஜ் முடிந்த பிறகு முடியை களைந்தார்கள். ஆனால் தன்னுடைய தோழர்கள் அனைவருக்கும் சொன்னார்கள், நீங்கள் இப்படி செய்யாதீர்கள், நீண்ட நாட்கள் இஹ்ராமிலே இருப்பது சிரமமாக இருக்கும். நீங்கள் உம்ராவை முடித்த மாத்திரத்தில் இஹ்ராமிலிருந்து வெளியே வாருங்கள். பிறகு கொஞ்சம் நிம்மதி எடுத்துக்கொண்டு ஆராம் கே பாத் थोड़ी देर आराम कर लो, फिर सिरे से नए से हज के लिए इहराम बांध कर अंदर आओ. நபி அவர்கள் சொன்னார், நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டு பிறகு புதிதாக நீங்கள் இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுக்கு வாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்க ரெண்டையும் சேர்த்து செய்யலாம், நாங்க பிரிச்சு செய்யணுமா? எப்படிப்பட்ட சஹாபிகளே, எதையும் விட்டு வைக்கவில்லை. அது நபி அவர்களை எதிர்த்தார்கள் என்ற அர்த்தம் இல்ல, நமக்கு விளக்கம் பெற்று தந்தார்கள் என்ற அர்த்தம். ரஹ்மத்தாக, நமக்கு விளக்கமாக நபி அவர்கள் சொன்னார்கள், நான் சேர்த்து செய்கிறேன், உங்களது நலவுக்காகவும் இலகுவாக இதை கஷ்டமாக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதற்காக. கியாம நாள் வரையிலும் வரக்கூடியவர்கள் நபி அவர்கள் இப்படித்தான் சேர்த்து செய்தார்கள், கிரான் செய்தார்கள். எனவே அதுதான் சிறந்தது, அதைத்தான் செய்ய வேண்டும், பிடித்துக் கொள்வார்கள் உம்மத். பிறகு கியாம நாள் வரையிலும் மிகப்பெரிய சிக்கலாகிவிடும். இப்பொழுது எப்படி ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லக்கூடியவர்கள் அங்குள்ள சூழ்நிலைகளை அனுசரித்து ஒரு சிலர் உம்ராவை முடித்து உடனே மினாவுக்கு போகிற வகையிலே செல்கிறார்கள். இன்னும் சிலரோ 20 நாட்களுக்கு முன்பாக செல்கிறார்கள். இன்னும் சிலரோ 1 மாதம் இருக்கிற போதெல்லாம் செல்கிறார்கள். இன்னும் சிலர் உம்ராவே செய்ய முடியாது, நேரடியாக மினாவுக்கு போகிற வகையிலே செல்கிறார்கள். மக்கள் அவரவர்களின் வசதிக்கு தக்க செய்து கொள்ளலாம். இது இடைஞ்சலானதல்ல, பிரச்சனையானதல்ல, சங்கடம் தருவதல்ல, சங்கை தருவது என்று சமூகத்துக்கு காட்டுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய இஹ்ராமிலிருந்து கலைந்து கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டு மீண்டும் ஒரு இஹ்ராமை கட்டி வாருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. கியாமத் நாள் வரையிலும் என்னுடைய உம்மத் இந்த சுன்னத்தை பின்பற்றட்டும். நபி அவர்கள் செய்ததும் சுன்னத்து தான். நபி அவர்கள் எதை செய்ய சொன்னார்களோ அதுவும் சுன்னத்து தான். எனவே தான் கிரானையும் நாம் செய்கின்றோம், தமத்துவும் செய்கின்றோம். ஆனால் இந்த தமத்து செய்கின்ற நேரத்திலே நம்முடைய இந்த காலகட்டத்தில் நினைத்து பார்க்கிறோம், எவ்வளவு பித்னா, எவ்வளவு குழப்பங்கள். அங்கே வரக்கூடியவர்கள் ஒரு உம்ராவை செய்கிறார்கள். நபி அவர்கள் ஒரு உம்ராவை செய்தார்கள், அடுத்து உம்ரா செய்வதற்கான நேரம் இல்லை.
எனவே உடனே மினாவுக்கு சென்றார்கள், ஹஜ்ஜுடைய அமலை மேற்கொண்டார்கள். இதை வைத்துக் கொண்டு நபி அவர்கள் ஒரு உம்ரா தானே செய்தாங்க, அதுக்கப்புறம் நேரடியா ஹஜ்ஜுக்கு தானே போனாங்க, அதனால ஒரு உம்ரா தான் செய்யணும், அதுக்கு பிறகு உம்ரா செய்யவே கூடாது என்று சொல்லி கங்கணம் கட்டி நின்று அங்கே உம்ரா செய்ய ஆசைப்பவர்களின் ஆசைகளை எல்லாம் தவிடுபடியாக ஆக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். எத்தனை உம்ராக்கள் மட்டுமானாலும் செய்யலாம். உம்ரா செய்வதற்கு மட்டும் நேரமும் காலமும் இருந்திருந்தால் நபி அவர்கள் இன்னொரு உம்ராவையும் செய்திருப்பார்கள். ஆனால் நேரம் இல்லை. உம்ராவை செய்து முடித்தார்கள். பிறகு உடனே மினாவுக்கு செல்லும் நேரம் வந்து விட்டது. நமக்கு நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது என்றால் 20 நாட்கள் இருக்கிறது என்றால் ஒரே ஒரு உம்ராவை செய்யுங்கள், பிறகு வெறும் தவாஃப் மட்டும் செய்து கொண்டே இருங்கள், பிறகு மினாவுக்கு போங்கள் என்கிறார்கள். எவ்வளவு தவறான ஒரு சிந்தனையை கல்வியை பதிக்கிறார்கள். இவ்வளவு செலவு செய்து சென்ற அந்த ஹாஜிகள் உம்ரா செய்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு உம்ரா செய்தாலும் கூட எவ்வளவு பெரிய பாபரக்கத்தான நிகழ்வு. அது சிறிய ஹஜ் அல்லவா? உம்ரா என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள், அது சிறிய ஹஜ் என்றார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை நசுக்கி அவர்களது உள்ளத்திலே விஷத்தை கலக்கி அவர்களை அமல் செய்ய விடாமல் தடுக்கும் வேலையை செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துல்ஹஜ் மாதத்திலே ஹஜ்ஜோடு சேர்த்து ஒரு உம்ராவை செய்தார்கள். ஆக மொத்தம் 4 உம்ராக்களை செய்தார்கள். நாம் மனதிலே கொள்ள வேண்டும், நாம் செய்கின்ற இபாதத்துகள் 3 வகையான இபாதத்துகள். ஒன்று இபாதத்தை பதனி, இன்னொன்று இபாதத்தை மாலி, இன்னொன்று இபாதத்தை பதனி வ மாலி. மொத்தம் 3 வகையான இபாதத்து இருக்கு. ஒன்று உடல் சார்ந்த வணக்கம். எப்படி நாம் நோன்பு நோக்கிறோம், அது உடல் சார்ந்த வணக்கம். நாம் தொழுகிறோம், அது உடல் உறுப்புகள் சார்ந்த வணக்கம். இனி பொருள் சார்ந்த வணக்கம். தான தர்மங்கள் செய்கிறோம், நம்முடைய பொருள் சார்ந்த வணக்கம். ஜக்காத்தை தருகின்றோம், அது பொருள் சார்ந்த வணக்கம். இனி பொருளையும் செலவு செய்து உடலையும் வருத்தி கொள்ளுகின்ற ஒரு அமல் தான் ஹஜ்ஜுடைய அமல். இதிலே செலவுக்கான பணமும் தேவை, அங்கே ஹஜ்ஜுக்கான அமல்கள் செய்வதற்கான திடகாத்திரமான ஆரோக்கியமும் தேவை. இரண்டையும் அங்கே அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் செலவு செய்தாக வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ் செய்யுங்கள், நோய் இருந்தால் ஷிஃபாவை பெற்று வாருங்கள். எப்படி சொன்னார்கள்? ஹஜ் செய்யுங்கள், ஷிஃபாவை பெறுங்கள் என்றார். நாம் எத்தனை விஷயங்களை கேள்விப்படுகிறோம். எனக்கு கல் இருந்தது, சென்று வந்தேன், கல்லின் பிரச்சனையே இல்லாமல் போய்விட்டது. எனக்கு இன்ன பிரச்சனை இருந்தது, சென்று வந்தேன், அந்த பிரச்சனையே இல்லாமல் ஆகிவிட்டது. இரத்தத்திலே கிருமிகள் இருந்தன, சென்றதிலிருந்து திரும்பி வருகின்ற வரை ஜம்சம் தண்ணீரை தான் குடித்தேன், இப்பொழுது கிருமியே கிடையாது. டாக்டர்கள் ஆச்சரியத்திலே உறைந்து போகிறார்கள், என்னப்பா செய்தாய், எந்த அடையாளமும் இல்லாமல் ஆகி இருக்கிறதே. இல்லை, நான் ஜம்சம் தண்ணீரை குடித்தேன், ஹஜ்ஜுக்கு சென்று வந்தேன். நபி அவர்கள் சொன்னது ஒரு பொய்யாகுமா? ஹஜ் செய்யுங்கள், செல்வந்தராக ஆகுங்கள். நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை ஏழையாக்க மாட்டான். இப்படியே ஹதீஸ் அப்படியும் இப்படி. ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்று வந்து நான் ஏழையாகிவிட்டேன் என்று சொல்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை. ஹதீஸ். நான் நல்லா தாங்க கடன் நடத்திக்கிட்டு இருந்தேன், வியாபாரம்லாம் சிறப்பா தான் இருந்துச்சு, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேன்னா அன்னைக்கு படுத்தாங்க, இப்படி சொல்ல அல்லாஹ் விரும்புவதில்லை. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேங்க, வந்த அந்த மாசமே 1 கோடிக்கு இடம் வாங்க. ஒருத்தர் சொல்ற அந்த மாசமே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துச்சு. நான் போயிட்டு வந்தேன், ஒரு நிலத்தை முடிச்சேன், போயிட்டு வந்தேன், ஒரு வீட்டை வாங்கினேன், போயிட்டு வந்தேன், செல்வந்தராக ஆகுங்கள் என்றார்கள். நீங்கள் செலவு செய்ததை சொல்லி காட்டியே உங்களது ஏழ்மையை நீங்கள் பிரகடனப்படுத்துகின்ற அளவுக்கு அல்லாஹ் உங்களை ஆக்க மாட்டான். அல்லாஹ் வெட்கப்படுகிறான். என்னுடைய வீட்டுக்கு வந்ததினால் நீ ஏழையானாய், இதை நான் விரும்பவில்லை. என் வீட்டுக்கு வந்ததை நான் உன் சுக குறைவு ஏற்பட்டது, இதை நான் விரும்புவதில்லை. சுகத்தை தந்து அனுப்புவேன், செல்வத்தை தந்து அனுப்புவேன், சிறப்பை தந்து அனுப்புவேன், கண்ணியத்தை தந்து அனுப்புவேன். அப்படிப்பட்ட சஃபர் தான் இந்த ஹஜ்ஜுடைய சஃபர். எத்தனை வகையான சஃபரை நாம் செய்கிறோம்.
ஒரு மனிதர் ஊரை சுற்றி பார்ப்பதற்காக சஃபர் செய்கிறார். ஊராக அவர் பார்க்காத ஊரே இல்லையா. குல் சீரு ஃபில் அர்தி ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபீன். பொய்யர்களின் நிலை என்ன என்பதை ஊராக சென்று பாருங்கள். குல் சீரு ஃபில் அர்தி ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முஜ்ரிமீன். குற்றவாளிகளுக்கு நாம் தந்த தண்டனைகளை போய் பாருங்கள் அந்த ஊர்களை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். ஊராக நான் பார்க்காத ஊரே இல்லை என்றார். நான் சொன்னேன் ஹஜ் செய்தீர்களா என்றேன். அது ஒண்ணுதான் மிச்சம். இத்தனை ஊர்களை நீங்கள் சுற்றி திரிந்தீர்கள். அதற்கு என்ன பெயர்? தஃப்ரீஹி சஃபர். சுற்றி சுற்றி திரிவது, ஊரெல்லாம் சுற்றி திரிவது, ஜாலி, என்ஜாய். நீர்வீழ்ச்சியில் போய் குளிக்கிறது, மலையில ஏறி நிற்கிறது, அந்த போட்டோ எடுத்து அனுப்புறது. இந்த ஏறிக்கொண்டிருக்கிறேன் மலையிலே, இதோ இறங்கி கொண்டிருக்கிறேன் மலையிலே, ரெண்டையும் போட்டோ போடுறாரு. அதுல நல்லவனும் பார்ப்பான், கெட்டவனும் பார்ப்பான். உள்ள சிறப்பா இருக்கிறவனும் பார்ப்பான், உள்ள கெட்டு போனவனும் பார்ப்பான். இறங்கிக்கிட்டு இருக்கிறியா, அப்படியே விழு அப்படின்னு நினைச்சான்னா மனிதனது எண்ணம் தானே. நபி அவர்கள் அந்த கண்களில் தானே விழாதீர்கள் என்றார்கள். நான் இதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அந்த அளவுக்கு வளர்ச்சி அதிகமாகிவிட்டது. ஆனால் அது வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கு. நாங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல் போய் கொண்டிருக்கிறோம், அது அப்படியே போட்டோ எடுத்து போயிட்டு இருக்கிறது. பார்ப்பவர்கள் வயிறு எரிந்து அவன் வேதனைப்படுகிற நேரத்தில் அது அவனை கட்டாக்காக. நான் இன்னென்ன உணவை சாப்பிடுகிறேன், குப்தா, குர்மா, புரோட்டா எல்லாத்தையும் போட்டோ எடுத்து போடுறேன். அங்கே போட்டோவை பார்த்து கொண்டிருக்கிற போது இவனுக்கு ஃபுட் பாய்சன் ஆகி விடுகிறது. பெண்கள் விதவிதமான ஆடைகளை உடுத்தி அதை போட்டோ எடுத்து, இதை நான் இங்கே வாங்கினேன், அங்கே வாங்கினேன். அதை எத்தனையோ கரீபுகள் பார்ப்பார்கள். அவர்கள் உள்ளத்தால் வேதனை அடைகிற போது அந்த ஆடைகள் கிழிந்து விடலாம், அல்லது அந்த ஆடைகளை மீண்டும் உடுத்த முடியாமல் போகலாம். எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், கண்களிலே பட்டு விடாதீர்கள், பிறருடைய பார்வை உங்களை கபர் குழியில் தள்ளிவிடும். இப்பொழுதுதான் சமீப காலத்திலே அரபகம் அங்கே எழுதி மிக கடுமையாக அங்கே ஒட்டி இருக்கிறார்கள். யாரேனும் இது போன்ற போஸ்டர்கள் போடுவீர்களே ஆனால், யாரேனும் அங்கே போட்டோக்கள் எடுப்பீர்களே ஆனால், வீடியோக்கள் எடுப்பீர்கள் என சக்த் கார்வாயி கீ ஜாகி எழுதி போட்டிருக்கார். மிக கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள் என்று ஆங்காங்கே போட்டிருக்கிறார். இல்லை என்றால் விளையாட்டாக ஆக்கிவிட்டார். கையிலே பணம் வந்து குவிந்து விட்டது, ஆனால் உள்ளத்திலே பக்தி இல்லாமல் போய்விட்டது. ஏதோ நான் காபாவை பிடித்திருக்கிறேன் என்று ஒருவர் பிடித்திருக்க ஒருவர் போட்டோ எடுக்கிறார். ஏனென்றால் ஒரு கால் நான் போய் வந்ததை நம்பலன்னு சொன்னா, இந்த பாருங்க காபாவை தான் முடிச்சிருக்கேன். இன்னொருவர் நீங்க போட்டோ எடுங்க, நான் கொஞ்சம் துவா செஞ்சுக்கிறேன். உடனே துவாவில் அழுகிற மாதிரி கட்டுறது, போட்டோ எடுத்து முடிச்சு சிரிக்கிறார். இந்த அளவுக்கு மிக மிக கொடுமையான ஒரு நிலை. ஆனால் அதற்கான ஒரு பரிகாரத்தை இப்பொழுது அந்த அரசு எடுத்திருக்கிறது. மத்தாபிலை வைத்து யாரும் போட்டோ எடுக்கக்கூடாது, எந்த ஒரு போஸ்டும் போடக்கூடாது என்றெல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. இருந்தாலும் அந்த நோய் பிடித்தவர்கள் அதிலிருந்து விலகுவது கஷ்டம். அல்லாஹ் அந்த நோய் இல்லாமல் பாதுகாப்பானாக. புனித ஸ்தலத்துக்கு செல்கின்றோம், அங்கே பக்தி தான் அசலாக இருக்கிறது, இஷ்கு தான் அசலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சஃபர் தான் இந்த சஃபர். இதே தஃப்ரீஹி சஃபர் அல்ல, இன்னொரு சஃபர் இருக்கிறது, முலாகாத்தி சஃபர். நம்முடைய சொந்தங்களை, பந்துகளை, இனபந்துகளை, இரத்த பந்தங்களை சந்திப்பதற்காக, நண்பர்களை சந்திப்பதற்காக சென்றால் அந்த சஃபருக்கு பெயர் முலாகாத்தி சஃபர். இன்னொரு சஃபர் இருக்கிறது, தலீமி சஃபர். கல்வி கற்பதற்காக வேண்டி கடல் கடந்து செல்வது, ஊர் கடந்து செல்வது தலீமி சஃபர். இன்னொரு சஃபர் இருக்கிறது, திஜாரத்தி சஃபர். வியாபாரத்துக்காக வேண்டி, கொடுக்கல் வாங்கலுக்காக வேண்டி, ஆர்டர்கள் எடுப்பதற்காக வேண்டி, ஆர்டர்களுக்காக தந்துவிட்ட பொருளுக்கு பணத்தை பெறுவதற்காக வேண்டி, இதுவெல்லாம் திஜாரத்தி சஃபர். அனைத்திலேயும் உலக ஆதாயம். ஆனால் பணத்தையும் செலவு செய்து உடலையும் வருத்திக் கொள்வதற்காக வேண்டி செல்லுகின்ற ஒரே சஃபர், எனக்கு அல்லாஹ் வேண்டும், அவனது ரிலா வேண்டும், அவனது பொருத்தம் வேண்டும், அவனது வீட்டை நான் தரிசனம் செய்ய வேண்டும், அவனது வீட்டை நான் தவாப் செய்ய வேண்டும், ரவுதாவிலே போய் நிற்க வேண்டும், நபி அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அது எத்தனை லட்சங்களாக இருந்தாலும் பரவாயில்லை என்கிற அளவுக்கு 25,000 ரூபாய் கொடுத்தெல்லாம் ஹஜ் செய்திருக்கிறார்.
வெறும் 3500 ஹஜ் செய்திருக்கிறார். ஆனால் இன்று ஒரு சொத்தை அப்படியே வித்தாதான் ஹஜ்ஜுக்கு போக முடியும். அந்த அளவுக்கு நிலைமை வந்தாலும் ஹாஜிகளின் எண்ணிக்கை குறையவில்லை, உம்ரா செய்பவர்களின் எண்ணிக்கை குறையவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அந்த காசை அவர்கள் காசாகவே பார்க்கவில்லை. என கல்வுக்கு நிம்மதி வேண்டும், என் கல்விலே என் ரப்பு வேண்டும், என் ரப்பினுடைய கல்விலே நான் ஆஜராக வேண்டும், அவனது பொருத்தத்தை நான் பெற்றாக வேண்டும், அதற்காக எத்தனை லட்சங்களையும் நான் செலவு செய்ய தயார் என்று தானே அங்கே கூடுகிறார்கள். காசின் மதிப்பு எனக்கு மதிப்பல்ல, அந்த காசை தந்த ரப்பின் மதிப்பு தான் மதிப்பு. இந்த பணம் எனக்கு மதிப்பல்ல, இந்த பணத்துக்கு பகரமாக ரப்பு என் உள்ளத்தில் பக்தி தருகிறான் என்றால் அந்த பக்தி தான் எனக்கு முக்கியம் என்றெல்லவா செல்லுகின்றோம். அப்படி என்றால் இந்த சஃபர் எப்படிப்பட்ட சஃபர்? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் ஹஜ் செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெற்றும் கூட அவர் ஹஜ் செய்யாமல் காலம் தாழ்த்தி மரணிக்கிறாரோ அவர் என்ன முக்மினாகவா மரணிக்கிறார்? அவர் யூதராக மரணித்தால் என்ன, கிறிஸ்தவனாக மரணித்தால் என்ன என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. ஆனால் எத்தனையோ நபர்கள் பிற்படுத்தி கடைசியில வாலிபத்தை இழந்து வயோதிகம் வந்து நோய் நொடிகள் வந்து போக முடியாமலே போய் அப்படியே கபருக்கு போகக்கூடியவர்களை பார்க்கிறோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு ரிவாயத் செய்கிறார்கள், எந்த ஒரு மனிதர் 5 வருடங்கள் பிற்படுத்தி விடுகிறாரோ, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கவுலிலே மிகப்பெரியதொரு அசர் இருக்கும். जो शख्स 5 साल ताखीर कर देगा अल्लाह उससे हज से महरूम कर देगा. எந்த ஒரு மனிதன் 5 வருடங்கள் போகலாம் பார்க்கலாம் போகலாம் பார்க்கலாம் போகலாம் பார்க்கலாம், எங்களுடைய ஹஜ்ரத் அவர்கள் சொல்லுவார்கள், நம்பரல்லாஹு மர்கதம், போகலாம் பார்க்கலாம் போகலாம் போகலாம் பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் திடீர்னு ஒரு நாள் இஸ்ராயல் வந்து வாங்க போகலாம் கூட்டு போயிடும். அதனாலே போகலாம் என்கிற எண்ணம் வந்தாலே அல்லாஹ் நமக்காக அழைப்பு விடுத்தான் என்று அர்த்தம். உடனே அதற்கு அந்த அழைப்புக்கு பதில் தந்தாக வேண்டும். மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யுஅஜ்ஜில், யார் ஹஜ்ஜை நாடி விட்டீர்களோ அவர்கள் அதற்கான முஸ்தீபுகள் செய்து தீவிரமாகட்டும் என்றார்கள், தீவிரப்படுத்தட்டும் என்றார், அதை பிற்படுத்தக்கூடாது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 5 வருடம் ஒருவர் பிற்படுத்தி விட்டால் அவர் மஹ்ரூமாகி விடுவார். ஹஜ் செய்கிற வாய்ப்பை பெறுவது மிகச் சிரமம். ஒரு கால் தௌபா செய்து மீண்டால் ரப்ப தருவதற்கு அவன் போதுமானவன். உடனே யாரும் கேட்டு விடக்கூடாது, நானும் 5 வருஷம் இல்ல 10 வருஷம் பிற்படுத்தினேன், அதுக்கு பிறகு நான் ஹஜ்ஜுக்கு போனேன், நீங்க சொல்றது சரியில்லை. இல்லை இல்லை, ஒரு கால ஒரு தௌபா செய்து மீண்டு ரப்பனுடைய அந்த ஜலாலியத்திலிருந்து ஜமாலியத்துக்கு கொண்டு வந்தால் மீண்டும் அல்லாஹ் நசீபாக்குவது அவனது இஷ்டத்தில் உள்ளது. ஆனால் ஹஜ்ஜை ஒருவர் பிற்படுத்தினார், செல்வ நிலையில் இருந்தவர் பிற்படுத்தி ஏழையாக ஆனார், நல்ல வாலிபமும் ஆரோக்கியமும் உள்ளவர் பிற்படுத்தி கொண்டே இருந்தார், அவர் வயோதிகராக ஆனார், அல்லது ஏதேனும் நோய் தொற்றிக் கொண்டது. இப்பொழுது நோயை காரணம் காட்டியோ வறுமையை காரணம் காட்டியோ ரப்பிடத்தில் தப்ப முடியாது, அவர் குற்றவாளி குண்டில் நிறுத்தப்படுவார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அதே போன்றுதான் ஹஜ்ஜை எதற்கும் நாம் நிபந்தனையாக ஆக்கக்கூடாது. எங்க நான் ஹஜ் செய்யணும் ஆசையா இருக்கானா, நீங்க தாடி வைக்கணும் சொல்றீங்களே, தாடி ஹஜ் செய்தாலும் வைக்கணும் செய்யாவிட்டாலும் வைக்கணும். ஆனால் ஹஜ்ஜை செய்த பிறகும் கூட முழு சிறைப்பவர்களை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அவர்களது உள்ளம் இடம் தருகிறது. காபாவை பார்த்த பிறகு, காபாவை கண்ட கண்கள், தல்பியாவை சொன்ன நாவுகள், தவாப் செய்த கால்கள், காபாவின் திரையை பிடித்த கைகள், எப்படிப்பட்டவர் அவர்? சராசரி மனிதர்களிலிருந்து விலகி உயர்ந்தவர். அவர் தாடியை சிறைத்தால் மற்றவருக்கும் அவருக்கு மத்தியில் என்ன வித்தியாசம்? ஆனால் தாடி வைக்கணுமேன்றதுக்காகவே ஹஜ் செய்யாம இருக்கிறேன். நம்ம வியாபாரம் கொஞ்சம் அப்படி இப்படி உள்ள வியாபாரம், அதனால ஹஜ் செஞ்சா சரிப்பட்டு வராது. நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா வியாபாரம் சிறப்பாக ஆயிடும். ஹலாலாக வியாபாரம் செய்யற தௌஃபீக்கை அல்லாஹ் தருவான் அல்லவா? நெறிமுறையோடு கூடிய வாழ்க்கை வாழ்வதற்கெல்லாம் தௌஃபீக் தருவான் அல்லவா? அதற்குத்தானே ஹஜ் செய்ய சொல்கிறார்கள்.
எந்த ஒரு வாலிபன் ஹஜ் செய்கிறாரோ வாலிபத்திலே அவருக்காக அர்ஷுடைய நிழல் காத்திருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. இவ்வளவு விஷயங்களை நாம் கேட்ட பிறகும் கூட நமது கல்வியில் ஆசை வராமல் இருக்குமா? அல்லாஹ் அந்த ஆசைகளை கபூல் செய்தருள்வானாக. உள்ளத்திலே ஆசையும் ஆவலும் பிறப்பது காரியங்கள் பாதி நடந்ததற்கு சமமானது. அல்லாஹ் மறுபாதையையும் பரிபூர்ணப்படுத்துவானாக. இந்த ஹஜ்ஜிலே முக்கியமான ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக் கொண்டு வந்த பிறகு ஹுக்குமுகள் என்ன, அதனுடைய சட்டங்கள் என்ன என்பதை பிறகு தனியாக சொல்கிறேன். முதலிலே அதிலே உள்ளது எஹ்ராம். இந்த எஹ்ராம் என்பது நாம் மேலே ஒரு வெண்ணிற ஆடை கீழே ஒரு வெண்ணிற ஆடை உடுத்துகிறோமே, அதற்கு பெயர் எஹ்ராம் அல்ல. அதற்கு பெயர் எஹ்ராம் க லிபாஸ். அதுக்கு பேர் என்னங்க? எஹ்ராமுடைய ஆடை. அப்ப எஹ்ராம்னா என்ன என்றால், ஒரு மனிதர் உம்ராவையோ ஹஜ்ஜையோ அவர் நியத் செய்த பிறகு அவர் குளித்து கொண்டு களைய வேண்டிய முடிகளை எல்லாம் களைந்து நகங்களை எல்லாம் வெட்டி கொண்டு பிறகு 2 ரக்காத்தை தொழுது அந்த இஹ்ராமுடைய உடையை உடுத்திக் கொண்டு 2 ரக்காத்தை தொழ வேண்டும். 2 ரக்காத்தை தொழுத பிறகு நியத் செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரா, அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜா ஃபயஸ்ஸிர்ஹு லீ ஃபதகப்பல்ஹு மின்னி. அதை எனக்கு லேசாக்குவாயாக, என்னிலிருந்து அதை ஏற்றுக்கொள்வாயாக. இதை நபி அவர்கள் சொன்னார்கள், லேசாக்குவாயாக. அன்னைக்கு சொன்னாங்க, 1400 ஆண்டுகள் ஆச்சு, அதை கடந்துருச்சு. அன்னைக்கு சொன்னாங்க, இந்த இபாதத்தை எனக்கு லேசாக்குவாயாக. நான் ஹஜ்ஜை நியத் செய்கிறேன், நான் உம்ராவை நியத் செய்கின்றேன். எனவே எனக்கு அதை லேசாக்கி தருவாயாக, பிறகு என்னிலிருந்து அதை கபூல் செய்து கொள்வாயாக. இந்த லேசாக்குவாயாக சொன்னாங்களே, அன்னைக்கு கூட்டம் ரொம்ப குறைஞ்ச நேரத்திலேயே சொன்ன வார்த்தை. ஆனா இன்னைக்கு நாம நிச்சயமா சொல்லியே ஆகணும். நான் ஹஜ்ஜுக்கு சென்ற அந்த நேரத்திலே பார்க்கிறோம், நாங்கள் உள்ளே மத்தாப்பிலிருந்து ஜனாசா வந்து கொண்டிருக்கும். வெளியே அங்கே என்ன ஜனாசா வருகின்ற இடமா அது? ஆனால் என்னவோ அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அங்கே வைத்து ரூஹு பிரிந்து விடும் கூட்டத்திலே. அதற்காக பயந்து விட தேவையில்லை. எதற்காக என்றால், லேசாக்கினால் மட்டும்தான் லேசாகக்கூடிய அமல். நாம் நினைச்சா மட்டும் இல்லை, அல்லாஹ் லேசாக்கணும். அந்த தவாஃபை லேசாக்கணும், உம்ராவை லேசாக்கணும். எனவே தான் ஃபயஸ்ஸிர்ஹு லீ ஃபயஸ்ஸிர்ஹா லீ, யா அல்லாஹ் எனக்கு அதை லேசாக்கி தருவாயாக. ஃபதகப்பல்ஹா மின்னி, எனக்கு அதை என்னிலிருந்து ஏற்பாயாக. நபி அவர்கள் சொன்ன அந்த துஆவை நம்முடைய பாஷையிலே சொல்லிக் கொண்டாலே போதுமானது. பிறகு நியத் செய்த பிறகு தல்பியா சொல்ல வேண்டும். தல்பியா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். ஆலமீ தரானா, ஆலமீ லிபாஸ். அத்தனை பேரும் ஒரே ஆடை, அத்தனை பேரும் ஒரே ரீங்கார ஓசை, தல்பியா. அந்த தல்பியாவை சொன்ன பிறகு அவர் மீது சில விஷயங்கள் கடமையாகும், கட்டாயமாகும். அதுதான், அதற்கு பெயர் தான் இஹ்ராம். நறுமணம் தடவக்கூடாது, முடி களையக்கூடாது, நெகம் வெட்டக்கூடாது, தர்க்கத்தில் ஈடுபடக்கூடாது, சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது, அருவருக்கத்தக்க அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடாது, இல்லறத்தரசி பக்கத்தில் இருந்தாலும் அவரோடு உறவு கொண்டு விடக்கூடாது. இவைகளெல்லாம் அவர் மீது தடையாகிறதல்லவா? இதற்கு பெயர் தான் இஹ்ராம். இந்த இஹ்ராமை நமக்கு தருவது அந்த லிபாஸுக்கு பிறகு. எனவேதான் இஹ்ராமுடைய ஆடை என்கிறோம். மிச்சமுள்ள செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலே நினைவுபடுத்துவேன். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கெட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வாரி வாரி வழங்கிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.